அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விசாகம் நட்சத்திரம் இந்த கோவிலுக்கு சென்றால் 100% நிம்மதி கிடைக்கும், ஒரு மெய் ஞானம் கிடைக்கும், தடைகள் நீங்கும். இப்போ வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள், எந்த ஒரு காரியமும் சக்சஸ் ஆகுறதில்ல. அதே போல எடுத்த முயற்சிகள்ல தடைகள், திருமண தடைகள், புத்திரபாக்கியம் கிடைக்கல, புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணியும் அது அமையல, புத்திரர்களால சில பிரச்சனைகள், மன வருத்தங்கள், திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள், கடன் தொல்லை, திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது, சேர்வுமா இல்லையான்னு தெரியாம தனித்திருக்கிறது, இப்படி பந்த பாச சேற்றில் விழுந்து சோகத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரே ஸ்தலம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஸ்தலம்தான். இதுல இறை வழிபாட்டை தான் சொல்ல போறேன். இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிறது துலாம்ல 3 பாதங்கள் இருக்கும், விருச்சகம்ல 1 பாதம் இருக்கும். அப்போ குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட வீட்லயும் சுக்கிரனோட வீட்லயும் இருக்கு. அப்போ இந்த முருகனுடைய நட்சத்திரம், முருகனுடைய ஜென்ம நட்சத்திரமே விசாக நட்சத்திரம் தான். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனுடைய அருளும் ஆசியும் பெறணும். அது எப்படி பெறணும், எப்போ போனா அது சிறப்பா இருக்கும் என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே போல என்னைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில. அதற்கு சொல்யூஷனுக்காக நம்ம அலைய தேவையில்லை. நம்ம அந்த சொல்யூஷனுக்காக நம்ம தேடாமையே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னாக அதற்கு தான் அந்த இறை வழிபாடு, அதற்கு தான் இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது. மேக்சிமம் இந்த குரு ஸ்தலம்னு உங்களுக்கே தெரியும், திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் குரு ஸ்தலம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் முக்கியமான ஸ்தலம். நீங்க எத்தனை கோவில் போனாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு குறிப்பா மேலான ஒளி பௌர்ணமி நாள்ல நீங்க போய் அந்த முருகபெருமானை தரிசிச்சுட்டு வர்றது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ விசாக நட்சத்திரம் என்பது 16வது நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தோட அதி தேவதையே முருகன் தான். இதை இந்திரனும் சொல்லுவாங்க, அக்னியும் சொல்லுவாங்க. விசாகம் என்பது ஒளி பொருந்திய, மேலான ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். விசாகம் முதல் பாதத்துல பிறந்தவங்க நீதிமானா இருப்பாங்க, எதையும் கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடியவர்கள், வெட்டு 1 துண்டு 2ன்னு வெளிப்படையா இருப்பாங்க. விசாகம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க சாஸ்திரங்கள் அறிந்தவர்களாக இருப்பாங்க, ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். வக்கீல், ஜட்ஜு, இந்த மாதிரியான துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க விசாகம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அதே போல விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க தீர்க்காயில் உள்ளவர்கள். இது புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம். அதே போல இந்த விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களும் ஆன்மீகவாதிகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. உயர் பதவிகளில் இருப்பவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்களாகவும் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, அதாவது நீங்க பெண்களாக இருக்கீங்கன்னாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரால ஒரு மன வருத்தம் இருக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைவான எண்ணிக்கை உள்ள குழந்தை பாக்கியமே அமைகிறது. அதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைவரால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க ஆனா தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதவர்களாக இருப்பீங்க, பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மொத்தத்துல ஆன்மீகவாதிகளாகவே நிறைய பேர் பார்க்குறேன். வெளிநாட்டுல வாழ்வாங்க அல்லது வெளியூர்ல வெளி மாநிலத்துல வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் இந்த சூட்சுமத்தை கடைபிடிக்கும் போது வாழ்வில் நிம்மதியாகவும் இருப்பாங்க, வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதுல விருச்சகம் விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பார்க்கறது நல்ல ஒரு தோற்றப்பொழிவா இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒரு மேல் மட்டத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சாதாரணமா பிறந்திருந்தா கூட ஒரு தன்னுடைய உழைப்பால ஒரு உயர்வான இடத்துக்கு அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமா என்னைக்கு முருகனை தரிசிக்கணும். முருகபெருமான் தான் உங்களுக்கு முக்கியமான அதிதேவதை. அப்போ நீங்க திருச்செந்தூர் முருகனுக்கு தான் அதுவும் போகணும், ஏன்னா குரு ஸ்தலம். அங்க முருகனுடைய அம்சங்கள் நிறைந்த ஒரு ஸ்தலம். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமையில நீங்க அங்க இருக்கணும், இது எல்லாருக்கும் தெரியும். அந்த வியாழக்கிழமையில விசாக நட்சத்திரமும் இருக்குன்னாக அன்னைக்கு நீங்க கம்பல்சரி அங்க போகலாம். வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நீங்க முருகபெருமானை, திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிக்கிறீங்க,
வேண்டிக்கிறீங்கன்னாக மிக அற்புதமான பலன் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். முக்கியமா பண விஷயம், பொருளாதார ரீதியாக முன்னேறல, சரியான வேலை கிடைக்கல அப்படின்னாக நீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். இரண்டாவது புத்திரர்கள், புத்திரக்காரகன், தனக்காரகன் குரு பகவான். அப்போ முருகன் கிட்ட நீங்க போயிட்டு குழந்தை பாக்கியத்தை வரன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் தீராத நோய் நீங்க பெற்றவர் பாத்தீங்கன்னா குமரகுருவர் பேச முடியாமல் இருந்து திருச்செந்தூர் முருகனை வேண்டி அப்புறம் பேசி முருகனை புகழ்ந்து பல பாடல்கள் எழுதியிருக்கிறார், நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்களை கூட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க உடலில் நோய் உள்ளவர்கள், தீராத நோய் உள்ளவர்கள் நிச்சயமா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்கிறது நல்லது. அதே போல வாழ்க்கையில எல்லாமே தடையா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு, எல்லாமே எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறீங்க, திருச்செந்தூர் போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெய் ஞானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அதாவது 100% இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஜஸ்ட் என்னைக்கு போனோம், வியாழக்கிழமையில விசாக நட்சத்திரம் இருக்கிற நாள்லாம் போகலாம். அது காலண்டரில் நீங்க பார்க்கலாம், வருஷத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் அது மாதிரி அமையும், நீங்க போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாள்ல நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறது நல்லது. அங்கேயே போயிட்டு மணல்ல தங்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நீங்க ஒரு நாள் தங்கிட்டு வர்றது நல்லது. ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு மீண்டும் காலையில எழுந்து கடல்ல நீராடிட்டு அதே போல நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமா 3 சிவ லிங்கங்கள், அந்த லிங்கங்களை நீங்க தரிசிச்சுட்டு வர்றதும் நல்லது. வள்ளி குகை அங்க போயிட்டு தரிசிச்சுட்டு வரணும். இப்படி எல்லா இடங்களையும் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு இந்த தூண்டுகை முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு நேர தூண்டுகை விநாயகரை போய் தரிசிச்சு தலையில ஒரு சூர்த்தங்காய் வாங்கி தலையில சுத்தி நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த 3 லிங்கங்களை தரிசிக்கிறது, வள்ளி குகையை தரிசிக்கிறது, இப்படி தரிசிச்சுட்டு முறையாக மன அமைதியோடு அங்கேயே நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறீங்க, இன்னொரு நாளும் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒன்று பிடிபடும். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மெய் ஞானம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா நீங்க எதெல்லாம் நீங்க தடையா நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பிரச்சனையா நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நீங்க தேடாமலேயே உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதுக்கு மண்டையை குடைஞ்சி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்காம உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வழிக்கு பிறக்கும். வாழ்க்கையில வெறுமை என்பது நீங்கும். அதுக்குதான் பாத்தீங்கன்னாக்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லுவாங்க. அதனாலதான் முருகனை வணங்கினோர் முற்றிலும் வினைகளில் இருந்து விடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு சூட்சமம் பாருங்க. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் நீங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல போயிட்டு வணங்கினால் கூட போதும். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் போட்டோ வச்சு கூட வழிபாடு செய்யலாம். அல்லது வெளியூர்ல இருக்கிறீங்க, வருஷம் போக முடியாதவர்களும் உங்களுடைய ஊரிலேயே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அங்கேயே போய் முருகனை தரிசிச்சுட்டு நீங்க நன்றி சொல்லுங்க. முருகன் உங்களுக்கு இத்தனை நாள் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், அதுக்காவது நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி சொல்லி பாசிட்டிவா யோசிங்க. எனக்கு கிடைக்கணும், கடன் இல்லை, கடன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லாம எனக்கு கடன் தீர்ந்துருச்சு, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறாங்க அல்லது நல்ல குடும்பம் இருக்கு, இப்படி பாசிட்டிவா நினைங்க. நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகும், நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். முருகன் கிட்ட நீங்க பாசிட்டிவா யோசிச்சு அவர் செஞ்ச ஒரு சின்ன உதவினாலையும் அதுக்கு நன்றி சொல்லுங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.